ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபேமிலியாக வேளாங்கண்ணி போயிட்டு வருவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து 3 to 4 days வந்து அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். வேளாங்கண்ணி போயிட்டு வர்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்குங்க. பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பீச் எப்போதும் போல் இல்லைங்க, வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா பாறைகளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அங்கே ஏறிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அது மேலே போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது அது ரியலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து வியூ பார்க்கும்போது அந்த காற்று வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு சந்தோஷத்தை அதிகமாக கொடுத்துச்சுங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியாவாக தாங்க இருந்துச்சு. இது வந்து இன்னுமே அந்த கல் எல்லாம் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. வேற ஒரு நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வேளாங்கண்ணியில் தான் இருக்கோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறை மாதிரி நிறைய போட்டிருக்காங்க, ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்கும்போது அழகாக இருக்குது. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா காற்று, அந்த வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி புதுசாக போட்டிருக்காங்கண்ணா. இது மாதிரி 4-5 அலை வந்து உள்ளே வராமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கல்லுக்கெல்லாம் பாறை அந்த பாண்டிச்சேரிலாம் இருக்கும்ல. நாங்களே வந்து இது உண்மையான பார்க்க பண்ணிட்டு அங்கிட்டு போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய பாறைப்பா. வியூ சூப்பராக இருக்குண்ணா, வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோலாம் எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நின்று தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்போம். இப்போ வந்து கடல் ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஸோ இந்த பாறைகள் எல்லாமே வந்து மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த சன்லைட் எப்படி இருக்கு பாரு. கீழேயுமே எப்போதும் போல் குளிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஒட்டகம் வருது, நீயே ஒரு ஒட்டகம் தான். இங்கிட்ட ஒன்று இருக்கு பாரு, ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒட்டகம்லாம் போகுது கடலுக்குள்ள. பீச்சில் இருக்க குட்டி குட்டி கடைகள் எப்போதும் போல தாங்க இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சில கேம்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சுங்க. இரவு பகல்னு பார்க்காம ஜேசிபி மூலமாக அந்த பாறைகளை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி அடுக்கி வச்சுட்டே இருந்தாங்க. இந்த பாறைகள்லாம் இந்த ஹைட்டில் வந்து எப்படி வந்து அலைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டவுட் இருந்துச்சுங்க. நேரில் பார்க்கும்போது தாங்க தெரியுது எப்படி பண்ணியிருப்பாங்கன்ட்டு, எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு. வேளாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா கடைகளுக்குன்னே ஒரு வழி இருக்கும். பீச் போகிற சைடு அங்கே வந்து 2 சைடுமே கடைகள் வச்சுருப்பாங்க. ₹10 பொருட்கள் சில கடையில் பார்த்திங்கன்னா ₹20 பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நிறைய கடைகள், நிறைய திங்ஸ் இருந்துச்சு.
ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குங்க. பட் வந்து நம்ம மற்ற இடங்களில் வாங்குறத விட சில பொருட்களை வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்கும், சில பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் தான் கெஸ் பண்ணி வாங்கணும். நம்ம முன்னாடி இந்த கப்பு மாதிரி மாட்டுற மாதிரி இவ்வளோ பெருசு கொண்டு வாங்கணும், டொப்புன்னு வெடிக்கணும். நாங்கள் வந்து ரூமுக்கு பேக் சைடில் இருந்து பீச் சைட் போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து டேர்ன் பண்ணி வரும்போது இந்த வழி வந்துச்சு. ஸோ வரும்போது இந்த கடை வழியாக அப்படியே வந்துட்டோம். கடையை அந்த வழியை நுழையும் போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து குடிலுக்கான செட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ரைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஸோ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. சைஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. குடில் செட்டெல்லாம் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு ஓகேயாக தெரிஞ்சுதுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் கூட வந்து சமைப்பாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோட போடுறேன். உங்களுக்கு எது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.